வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குய் lapis. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர். இன்றைக்கி நான் வந்து குய் lapis செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், ரைஸ் ஃப்ளவர். இந்த கப்பு ஒரு கப்பு, அரை கப்பு கார்ன்ஃப்ளவர், இந்த கப்பு அளவு கோதுமை மாவு, கப்பு சீனி, டீஸ்பூன் உப்பு, ஒரு கோத்தா தேங்காய் பால். ஓகேவா? நான் 2 வகையான கலர் எடுத்திருக்கேன். ஒன்று ப்ளூ கலர், ஒன்று ரெட் கலர். தேவையான அளவு தண்ணி. ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலாம் காமிக்கிறேன். நான் வந்து 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், இதுலேயே சேர்த்துருங்க. இது கூட நான் வந்து அரை கப்பு சோள மாவு, கார்ன்ஃப்ளவரு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, பிளேன் ஃப்ளவர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம கோத்தாப்பால் சந்தானம் எடுத்துருக்கோம், இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, இந்த கப்பு அளவு 3 கப்பு தண்ணி இல்லை நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா? 1 2, ஓகேவா? 3 கப்பு நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? நான் 3 கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு கோத்தா தேங்காய் பால் இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மாவு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கோத்தா தேங்காய் பால் சேர்த்தேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, வடிகட்ட போகிறோம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த கட்டி கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக இதை வந்து நல்லா வடிகட்டிக்குவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், வடிகட்டிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இது கூட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? இனிப்பு தந்தாப்பில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஒரு கப்பு சீனி. உங்களுக்கு இனிப்பு கூட வேணால் மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு கப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம அதை உப்பும் சீனியும் சேர்த்தேன். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம 3 பகுதியாக பிரிக்க போகிறோம். அப்போ பிரிச்சுக்கலாம். இப்போ வாங்க பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 3 பகுதியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதில் நம்ம கலர் சேர்க்க போகிறோம். இது வந்து ஒன்று நம்ம என்ன செய்கிறோம், வெள்ளையாக எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கலர் சேர்க்க போகிறோம். நான் வந்து உங்கள் விருப்பம் கலரு, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் கலரு இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஃபுட் கலர் தான், கவலைப்பட தேவையில்லை. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் ப்ளூ கலர் பாய்க்கிறேன். உங்களுக்கு டார்க்காக வேணுமா டார்க்காக போட்டுக்குங்க, லைட்டாக வேணுமாலும் லைட்டாக போட்டுக்குங்க. ஓகேவா? நான் ப்ளூ கலரு இதில் ஊற்றுறேன். ஓகேவா? ப்ளூ கலர் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ 2 கலர் நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் லேசான கலர் தான் நான் போட்டேன். உங்களுக்கு டார்க்காக வேணுமா போட்டுக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெண்டும். ஓகேவா? நான் இந்த மாதிரி அச்சு பாய்க்கிறேன். நீ கடையில் கேட்டால் கிடைக்கும், ரோஜா பூ மாதிரி இருக்கும். இந்த அச்சு தான் நான் பாய்க்கிறேன். ஓகேவா? நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த அச்சில் எண்ணெய் தடவணும். அப்போ தான் நம்ம செய்கிறது வந்து வெளியே வரும். அதுக்கு தான் எண்ணெய் தடவுறது. நம்ம ஒரு புருஷில் எண்ணெய் போட்டு இப்படி முழுசாக அந்த அச்சு ஃபுல்லாகவும் நம்ம தடவணும். ஓகேவா? இந்த மாதிரி தடவி இருக்கணும். ஓகேவா? நான் இந்த மாதிரி ட்ரே எடுத்துருக்கேன். இந்த ட்ரே உள்ளே தான் வந்து நான் அந்த அச்சிங்களை வந்து எண்ணெய் தடவி உள்ளுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்ற போகிறோம். ஓகேவா? நான் இந்த கலர் எடுத்துருக்கேன். இந்த கலர் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க.
அப்போ நீங்கள் கணக்காக ஊற்றிக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து இதில் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன். அச்சு பொறுத்து இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் ஊற்ற போகிறீங்க அது தகுந்தப்பல ஊற்றிக்கிங்க. ஓகேவா, நான் கணக்காக இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றிட்டு வரேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இதை வந்து குக்கூஸ் பண்ண போகிறோம் 5 நிமிஷம். ஓகேவா, ஏற்கனவே நான் வந்து தண்ணி வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருவோம். ஓகேவா, மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அடியில் வந்துருக்கு. இப்போ நம்ம இதை கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம வெள்ளை கலர் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு கரண்டி சேர்த்த மாதிரி வெள்ளை கலரு அதே சேர்த்துருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, திரும்பி மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆச்சு. ஓகேவா, இப்போ நல்லா அடியில் நல்லா வெந்துச்சு பாருங்கள். தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இது கூட வந்து நான் வந்து ப்ளூ கலரு இல்லை நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, நான் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னா, மேற்கொண்டு வந்து நம்ம வெள்ளை கலர் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, நான் வெள்ளை கலரு மேலே சேர்த்துக்கிறேன். மேலே வெள்ளை கலர் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம மூடி வைப்போம். மொத்தம் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகணும். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை வச்சு எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் முதல்ல எடுத்து வச்சுட்டேன். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வாங்க எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சூடு ஆறிடுச்சுன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது தன்னாலே வந்துடும் வெளியே. அதனால் நீங்கள் கவுத்து ஒன்றும் செய்ய வேணாம். கவுத்துட்டு இப்படி தட்டிட்டு நீங்கள் எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ரோஜா பூ மாதிரி நல்லா அழகாக இருக்குது. ஓகேவா, நான் ஒன்று உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, அடுத்தது காமிக்கிறேன். அதே மாதிரி தான் சூடு நல்லா ஆறினாலே ஆட்டோமேட்டிக்காக அது சொந்தமாகவே வெளியாயிடும். இப்போ இப்படி ஒரு தட்டிட்டு நீங்கள் அப்படி தட்ட வேண்டாம், தட்டிட்டு எடுத்துட்டீங்கன்னா பாட்டுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். 4 அச்சு எடுத்து காமிச்சிருக்கேன். நம்மளால் முடியும் இந்த மாதிரி நம்ம ஒரு அச்சில் வச்சு செய்யலாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி அச்சில் வாங்கி செஞ்சால் கூட இதில் நம்மளால் முடியும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையான குயில் லாப்பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.